ஔவையார் பாகம் 6 அத்தியாயம் 8. உண்மையில் நடந்தது என்ன என்று பிரம்மராயர் கேட்க, குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் சகலமும் நிதானமாக சொன்னான். எனக்கு அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அவன் யார் என்றே எனக்கு தெரியாது. ஆனால் 2 யானைகளையும் ஒரு முக்கியமான இடத்தில் நிற்க வைத்து எதிரும் புதிருமாக நின்று வாதம் செய்து கொண்டிருந்த முட்டாள்தனத்தை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. அந்த இடம் மிக கவனமாக தாண்ட வேண்டிய இடம் என்று சொல்லப்பட்டும் அபாயம் என்று குறியிடப்பட்டும் இருக்கின்ற இடம். கருவறைக்குள் இலத்தி சடையன் தூங்கிக் கொண்டிருந்தான். இன்னும் சிலர் அமர்ந்திருந்தார்கள். அத்தனை பேரும் மண்மூடி போய்விடுவார்களே என்ற பதட்டத்தில் நான் கட்டையை எறிந்தேன். கட்டையை எறிந்ததால் அவன் இறக்கவில்லை. அவனுக்கு காயம் ஏற்பட்டது. ஒரு மாதிரி சரிந்தபடிதான் யானையிலிருந்து கீழ் இறங்கினான். யானைக்கு முன்னே போய் உட்கார்ந்திருந்தான். பிறகு எழுந்து நின்று தள்ளாடி பொத்தென்று விழுந்தான். அவன் விழுந்த பிறகு யானை அவனுடைய காலை தூக்கி விசிறி அடித்து விட்டது. யானை வீசி எறிந்ததால் தான் அவன் இறந்து போனான், என்னால் அல்ல. நான் அவர்கள் விரைவாக நகர வேண்டும் என்பதற்காகத்தான் கட்டையை வீசினேனே தவிர ஒரு ஆள் அனுப்பி அவனை நகரச் சொல்லும் நேரம் எனக்கு இல்லை. ஆனால் இலத்திச்சடையன் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் செய்தது ஏன்? யாருடைய உபாயம் அது? பிரம்மராயர் கேட்டார். அது இலத்தியின் உபாயம்தான். அந்த மறைப்பு தான் தவறாக போய்விட்டது. இந்த தந்திரம் தேவையற்றது. குற்றவாளி இலத்தி சடையன் அல்ல, நீதான் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. உன்னை காப்பாற்றுவதற்கு பல பேர் பெரு முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்பதாக ஒரு அபிப்பிராயம் உருவாகிவிட்டது. அதென்ன, குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் உயர்வா? நாங்களெல்லாம் சோழ தேசத்துக்கு உயிர் கொடுக்கவில்லையா என்று மறவர்கள் பேச துவங்கிவிட்டார்கள். போ என்று அதட்டினால் போகிறான். கட்டையை எடுத்து வீசுவானேன்? இல்லை ஐயா, அவனுக்கு காது கேட்கவில்லை. சரி, ஒரு சிறிய கல்லை எடுத்து அவன் மீது போடக்கூடாதா? இவ்வளவு நீள கட்டை அவ்வளவு தொலைவிற்கு வீசிய வேண்டுமென்றால் எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும்? அப்படி கோபப்பட அவர் என்ன உயர்வு, நாங்கள் என்ன தாழ்வு என்றெல்லாம் பேச துவங்கிவிட்டார்கள். குணவனே, இந்த உலகத்தில் எவர் புகழ் பெற்றாலும் அவருக்கு எதிரிகள் எளிதில் உருவாகிவிடுவார்கள். நீங்கள் புகழ் பெற்றது இந்த கூட்டத்தில் உள்ளவர்களுக்கே பிடிக்கவில்லை என்பது உனக்கு தெரியுமா? கட்டையை வீசி எறிந்தது தவறுதான் என்று தானுமாலையன் கூட சொல்கிறார். குணவனே, உன்னை சுற்றியுள்ளோர் பற்றி மிகுந்த கவனத்தோடு நீ இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விளக்கமாக பேசுகிறேன். இலத்தியின் மீது விசாரணை நடைபெறும். மறவர்கள் விஷயத்தில் சிற்பிகள் இன்னும் பொறுமையை கையாள வேண்டும். உங்களுடைய எல்லா செயல்களுமே கர்வமாக மக்களுக்கு காட்சியளிக்கின்றன. உங்கள் வேலை நறுவிசை பார்க்கிற போது, சிறப்பை பார்க்கிற போது நீங்கள் கர்வம் கொள்ள எல்லா விதமான யோகியதையும் உடையவர்கள் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் எல்லோருக்கும் அது புரியாது. உயிரை துச்சமாக மதித்து தொலைதூரம் போய் பொக்கிஷங்களை வாரி வந்திருக்கின்ற நாம் தான் சிறந்தவர்கள் என்று வீரர்கள் எண்ணுகிறார்கள். இதுவும் ஒரு உண்மையான விஷயம்தான். அதற்கும் மதிப்பளிக்க வேண்டியது அவசியம். எனவே 2 பகுதிகளிலும் அனுசரித்து போக வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்கிறது. இலத்தி சடையனின் மீது நாளை விசாரணை நடைபெறும். நீ இப்போது போகலாம் என்றார் பிரம்மராயர். குணவன் வெளியே வந்தான். இலத்தி சடையன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் என்பது சிற்பிகளிடையே கசப்பை கொடுத்திருந்தது. குணவனுக்கு எல்லாவற்றிற்கும் ஆள் இருக்கிறதப்பா. அரசருக்கு இருப்பதை விட அவனுக்கு அதிகம் அடைப்பிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கேலி பேசினார்கள். வெற்றிலை மடித்து கொடுப்பவருக்கு அடைப்பைக்காரன் என்று பெயர். மறுநாள் இலத்தி சடையனை சபைக்கு அழைத்து வந்தார்கள். இலத்தி சடையன் குளித்து திருநீர் பூசியிருந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் சாப்பிட்டாயா என்று குணவன் கேட்டான். ஆயிற்று என்றான் இலத்தி. இலத்தியை சபைக்கு நடுவே நிற்க சொன்னார்கள். இலத்தி நின்று கை கூப்பினான். நீங்கள் கட்டை வீசியது உண்மையா என்று ஓலை நாயகம் வினவ, ஆமாம், எனக்கு கட்டை தாக்கியவரின் பெயரும் ஊரும் தெரியாது. அந்த இடம் பலவீனமான இடம், நிற்கக்கூடாது என்று சொன்னபோது அங்கே நின்றிருந்தார்கள். விலக சொன்னபோது என் செய்கை தெரியாமல் அந்த யானை பாகன் சரிதான் போ என்று கையை வீசினான். நான் கோபமானேன். இடித்து விழுந்துவிட்டால் யார் பதில் சொல்வது என்று அச்சமடைந்தேன். எனவே கட்டையை வீசி அவர்களை கலைந்து போக செய்யும்படியாக எச்சரித்தேன். கட்டை அவர் மீது படும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் மீது பட வேண்டும் என்றும் நான் எண்ணவில்லை. யானை மீது பட்டு யானை நகரும் என்று நினைத்தேன். அல்லது எதன் மீதும் படாமல் தரையில் விழுந்து அவர்கள் கவனத்தை திருப்பும் என்று நினைத்தேன். சரி, எங்கே அந்த யானைப்பாகன்? பிரம்மராயர் கேட்டு அந்த யானைப்பாகனை விசாரித்தார். அவன் அலட்சியமாக கை அசைத்ததை சொன்னான். புரியாமல் செய்துவிட்டதாகவும் மன்னிப்பு கேட்டான்.
யாரோ ஒரு உணவு பரிமாறும் ஊழியர் கீழே வந்து உணவு உண்ண சொல்லுகிறார் என்பதாக நான் நினைத்து கொண்டேன் என்றான். அந்த இடம் பலவீனமான இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அதை நாங்கள் மறந்துவிட்டு சண்டையிட்டு கொண்டிருந்தோம் என்றும் சொன்னான். சுற்றி இருந்த மறவர்கள் முணுமுணுத்தார்கள். இலத்தியின் பக்கம் மறுபடியும் விசாரணை தொடங்கியது. யானை என்ன செய்தது? கீழே கிடந்தவரை கால் பிடித்து வீசி எறிந்தது. மறுபடியும் யானையை ஏதேனும் தொந்தரவு செய்தீரா? இல்லை, ஒரு முறை கட்டையை வீசியதோடு நான் நின்று விட்டேன். அவர் மீது பட்டு சரிந்ததும் நான் பயந்து விட்டேன் என்று இலத்தி சொன்னான். விசாரணை தள்ளி வைக்கப்பட்டது. குணவன் இலத்தி சடையனையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் நீர் கோர்த்து கொண்டிருந்தது. மிகவும் கர்வமாக இன்னும் ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும், மிக பெரிய சாதனைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறிவிட்டதே. தஞ்சையே நடுங்கும்படியாய் ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. இலத்தி குற்றத்தை ஏற்றுக்கொண்டது மிக பெரிய தியாகம். ஆனாலும் குற்றவாளி யார் என்று மறவர்களுக்கும் சிற்பிகளுக்கும் தெரிகிறது. இந்த வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் எவரால் வேண்டுமானாலும் கவிழ்ந்து போகும். நான் செய்துவிட்டேன், என்னால் முடியும், நானே உயர்வு என்ற நினைப்பெல்லாம் மிகவும் முட்டாள்தனம். அந்த கர்வத்தில் இடி விழுந்துவிட்டது. நான் மிக பெரிய சிற்பி என்ற இருமாப்பெல்லாம் பொடி பொடி ஆகிவிட்டது. ஒரே ஒரு கட்டை வீச்சு ஒரு மனிதனின் மரணத்துக்கு காரணமாகிவிட்டது. அவன் மனைவி அலறிக்கொண்டு ஓடி வந்தாள். அதை பார்க்கும் போதே என் வயிறு பிசைந்தது. அந்த மரணத்திற்கு நான் தான் காரணம். ஏனெனில் அந்த நேரம் மோசமான நேரம். அவன் மரணமடையாது போயிருப்பின் இலத்தி சடையன் மரணமடைந்திருப்பான். என்னுடைய உதவியாளர்கள் 6 பேரும் மரணமடைந்திருப்பார்கள். ஏன், நானும் கூட அழிந்து போயிருக்கலாம். குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் யோசித்தான். ஆனால் மறவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள். மிக உன்னதமான பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்ற தெளிவு இல்லாதவர்கள். யாருக்கு யார் கோயில் கட்டினால் என்ன? இன்றைக்கு மாலை பொழுதுக்கு குடிக்க கள்ளும் கடிக்க கரியும் படுக்க பெண்ணும் இருந்தால் போதும் என்கின்ற குறுகிய வட்டத்தில் வாழ்பவர்கள். இங்கு நிற்காதே என்றால் நிற்பார்கள், செய்யாதே என்றால் அதை செய்வார்கள். இந்த பூமியில் அறிவில் சிறந்தவராகவும் மக்களில் வலுவுள்ளோராகவும் இருப்பதுதான் பிசகு. அவர்களுக்குத்தான் சோதனை அதிகம். அந்த யானைப்பாகன் மறவனாம். எனவே மறவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி சிற்பிகளை கண்டிக்க வருகிறார்களாம். சக்கரவர்த்தி ராஜராஜர் வரையிலும் இந்த விஷயம் போக வேண்டுமாம். உயிரை கொடுத்து போர் புரிந்த மறவன் மீது கட்டையை வீசுவதா? இன்று கட்டையை வீசுவார்கள், நாளைக்கு செருப்பை கழட்டி வீசுவார்கள். பொறுத்து கொண்டு போக வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அவர்கள் வீட்டு பெண்டுகளையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒப்பாரி வைக்கிறார்கள். இதுவரை இம்மாதிரி நடந்ததில்லை. இப்போது எதனாலேயோ இப்படியெல்லாம் நடக்கிறது. ஒருவேளை இவ்வளவு உயரமாக கோயிலை கட்டுவது இவர்களுக்கு பிடிக்கவில்லையா? எதற்கு இவ்வளவு பெரிய கோயில் என்று ஆரம்பித்தது ராஜேந்திரர் அல்லவா? இளவரசருடைய மரக்குல மனதுதானே அப்படி கேட்க வைத்தது. கட்டிடக்கலை என்பது கணிதத்தின் சிறப்பு. கணிதத்தின் சிறப்புக்கு மொழியே வாசல். மொழியின் வளமையே மனிதனின் நாகரீகம். மனிதனின் நாகரீகத்துக்கு குடும்பம் காரணம். குடும்பம் என்பதில் பெண்களே ஆணிவேர். பெண்களும் ஆண்களும் கூடி குலாவிட நதிகளே காரணம். நீரும் நிலமும் கட்டி புரண்டு ஒன்றுடன் ஒன்று தழுவி குழைந்ததனால் உண்டான குழந்தைகள்தான் தாவரங்கள். தாவரம் வளமையாக இருக்கும் இடத்தில் எல்லா நாகரிகமும் சிறப்பாக இருக்கும். சோழ தேசம் காவிரி கரையின் நாகரிகம். வெறும் காட்டு பெண்ணாக இருந்த காவிரி சோழ தேசத்துக்குள் புகுந்த பிறகுதான் குடும்ப பொறுப்போடு அடக்கமாய் அமைதியாய் பல கிளை நதிகளாக உருவெடுத்து வண்டல் மண் நிலங்களில் பாய்ந்து வளம் தருகிறாள். அப்படி விளைந்த நெல்லுச்சோரின் விளைவு இந்த நாகரிகம். வெறும் வீரம் மட்டுமே, நாடு பிடித்தல் மட்டுமே வாழ்க்கையாகாது என்று மறவர்களுக்கு யார் சொல்லித் தருவது? வெறும் அரசியல் மட்டுமே வரலாறு ஆகாது என்பதை யார் கற்றுக் கொடுப்பது? இதோ இந்த கோயில்தான் வரலாறு. இந்த கோயிலால் தான் இங்குள்ள நாகரிகம், இங்குள்ள அரசன், அரசி, அமைச்சர், தளபதி எல்லோருமே. மலையை குடைந்து பேர் அடித்துவிட்டு போயிருக்கலாமே. ஆனால் பலகை பலகையாய் கை ஓய அறுத்து 1000க்கும் மேற்பட்ட சிற்பிகள் நாள் தவறாது மெனக்கட்டு இந்த விமானத்தை எழுப்பி வருகிறார்கள். இதன் மேன்மை தெரியாத மறவர்கள் முஷ்டியை உயர்த்துகிறார்கள், முட்டாள்தனமாக பேசுகிறார்கள். என்ன செய்வது? விட்டு விடுவோமா? நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள் என்று விலகி விடுவோமா? அத்துணை சிற்பிகளையும் அழைத்து கொண்டு சேர தேசமோ கீழே சாளுக்கியமோ அல்லது கடல் கடந்து ஈழத்துக்கோ போய்விடலாமா? மரியாதை இல்லாத இடத்தில் வாழ்ந்தென்ன லாபம்? பாதை வைத்த இடத்தில் யானை நின்றது தவறு என்று மறவனிடம் சொன்னால்
யானை நிற்கின்ற இடத்தில் உன்னை யார் பாதை போட சொன்னது என்று பதிலுக்கு கேட்கிறார்கள். வெறும் ஓநாய் போல ஊளையிடுகிறார்கள். மற்ற ஓநாய்களும் சேர்ந்து ஊளையிடுகின்றன. இவர்களோடு பேசும்போது மனம் வெறுத்து போகிறது. குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் குமுறினான். குமுறுகின்ற மனதை அடக்கி பிறகு அமைதியாக்கினான். சற்று இரு, ஒரே விதமாக யோசிக்காதே மனமே. அவன் பார்வையிலிருந்து இதை யோசனை செய்து பார் என்று நிலை நிறுத்தினான். மறவன் பக்கத்திலிருந்து யோசிக்க ஆரம்பித்தான். போர் என்கின்ற உயிர் நடுக்கத்திலிருந்து, அந்த அதிர்ச்சியிலிருந்து இந்த வீரர்கள் இன்னும் மீளவில்லை. அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் கோயில் பணிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். போரினுடைய வீர தீர சாகசங்களை இவர்கள் சொல்ல உட்கார்ந்து கொண்டு மக்கள் கேட்கவில்லை. மக்களோ கோயில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போய் ஜெயித்துவிட்டு வந்தீர்கள் அல்லவா, கொண்டு வந்ததை கொட்டுங்கள், நாங்கள் கோயிலுக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று மக்கள் மறவர்களின் போரை சாதாரணமாக்கி விட்டார்கள். அது மறவர்களுக்கு கோபமாக இருக்கலாம். செயற்கரிய காரியம் செய்துவிட்டு வந்தவர் என்று எவரும் சொல்லவில்லை. செயற்கரிய காரியம் இங்குள்ள சிற்பிகள் செய்கிறார்கள் என்பதாக பேசப்பட கோபம் சிற்பிகள் மீது திரும்பிவிட்டு, என்னை விட அவன் உயர்வா, அவனை விட நான் அல்லவா உயர்வு என்று ஒப்பிட்டு பார்க்கும் அபத்தம் ஏற்பட்டுவிட்டது. உயிரை கொடுத்து நாங்கள் கவர்ந்து வந்த பொருட்கள் உட்கார்ந்து உல்லாசமாக இருக்கின்ற இந்த சிற்பிகளுக்கு போவதா என்று கணக்கு வந்துவிட்டது. பொருளை எடுத்து பொம்மை செய்வதா? நன்றாகத்தான் செய்கிறார்கள். ஆனால் எதற்கு? இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மறுபடியும் எங்கே போர் என்று சொல்லுங்கள், ஒரு கை பார்த்து விடுகிறோம் என்று நெஞ்சு நிமிர்த்தி புஜம் எகிர்கிறார்கள். போர் போர் என்ற முழக்கம் கேட்டு நாளாயிற்று. மறுபடியும் எப்போது போர் என்று சாஸ்வதம் இல்லாத வாழ்க்கை பற்றி யோசிக்க துவங்கி விடுகிறார்கள். இந்த கோயில் சாஸ்வதம் என்பதை மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த கோயில் சாஸ்வதமா? அதற்கு பயமாக இருக்கிறதே. இதையும் ஏதாவது ஒரு போர் வீரன் எடுத்து குப்புற தள்ளி எதற்கும் லாயக்கில்லாத செய்து விடுவானா? கல்லாக புரட்டி கீழே தள்ளி விடுவானா? இல்லை இல்லை, அப்படி தள்ள முடியாது. இந்த கல்லை நகர்த்தவே முடியாது. கீழே குழியும் அடிப்பாகத்தில் குண்டும் ஒன்றுடன் ஒன்று பொருந்திவிடும். எந்த சாந்தும் தேவைப்படாது. காற்றிலுள்ள தூசிகள் 2 கற்பலகைகளுக்கு நடுவேயுள்ள சந்தில் போய் ஒட்டிக்கொள்ளும். மழை பொழியும். மழை பெய்து உள்ளுக்குள் ஈரம் படியும். பிறகு தூசு இறுகும். இறுகிய தூசு வெயிலில் உலரும். அது இன்னும் கெட்டிப்படும். தூசு மீது தூசு படிந்து கற்பலகையின் அடிச்சந்து வரை தூசு படிந்து நீர்பட்டு வெயில் பட்டு இறுகி அதுவே புது சாந்தாகும். அந்த காரை பெறுவது மிகவும் கடினம். இதையெல்லாம் விட கற்பலகையாக கட்டியதன் மீது மிக கனமான ஒரு பலகை அமரப்போகிறது. அந்த பலகையின் 4 மூலைகளிலும் 8 நந்திகள் அமர்த்தப்பட போகின்றன. அந்த நந்திகளுக்கு நடுவே ஒரு உருண்டை கல்லும் வைக்கப்பட போகிறது. அதை மட்டும் செய்துவிட்டு கருவறை வேலையெல்லாம் நீங்களே செய்து கொள்ளுங்கள் என்று எங்கேயாவது தீர்த்த யாத்திரை கிளம்பி விடலாம். நேற்று வரை உற்சாகமாக இருந்த மனம் இன்று உடைந்து விட்டது. இங்கிருக்க பிடிக்கவில்லை. எதனாலோ பிடிக்கவில்லை. இன்னதுதான் காரணம் என்று இல்லை. பல காரணங்கள் ஒன்று சேர்ந்து போ போ என்று துரத்துகின்றன. குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் மனம் குமைந்தான். நல்லவர்கள் துக்கப்படும் போது மழை பெய்யும் என்று சொல்வார்கள். அன்றும் மழை பெய்தது. மறுநாள் சபை குறைவர கூடியிருந்தது. பிரம்மராயர் ஆசனத்தில் வந்து அமர்ந்ததும் எல்லோரும் எழுந்து நின்று சேனாதிபதிக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவர்களில் பாதி பேர் நல்ல தீர்ப்பு ஆகும் என்றும் பாதி பேர் ஆகாது என்றும் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட இலத்தி சடையன் சபைக்கு அழைத்து வரப்பட்டான். பிரம்மராயரை விழுந்து வணங்கினான். நடந்தது என்ன என்று இலத்தி சடையன் சொன்னான். இறந்து போன யானைப்பாகனுக்கு எதிரே நின்று பேசிய யானைப்பாகனையும் விசாரித்தார்கள். வேறு யாரேனும் ஏதேனும் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார்கள். எவரும் எதுவும் சொல்வதாக இல்லை. எனவே தலை குனிந்து அருகே இருக்கின்ற 2-3 அதிகாரிகளோடு பிரம்மராயர் ரகசியமாக பேசிவிட்டு நிமிர்ந்தார். இலத்தி சடையன் யானைப்பாகனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கட்டையை வீசி எறியாததாலும், கட்டையை வீசி எறிந்ததால் யானைப்பாகன் இறக்கவில்லை என்பதாலும், யானை வீசி எறிந்ததால் தான் இறந்தான் என்பது உறுதிப்பட தெரிந்ததாலும், அதற்கு இன்னொரு யானைப்பாகனே சாட்சியாக இருந்ததாலும், பலமுறை எச்சரித்தும் நிற்கக்கூடாத ஒரு இடத்தில் 2 யானைகளை எதிரும் புதிருமாக நிற்க வைத்து சண்டையிட்டிருப்பது சபைக்கு தெளிவாக தெரிந்துவிட்டதாலும் இலத்தி சடையன் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்படுகிறார். ஆயினும் இறந்த யானைப்பாகனின் மனக்கேதம் தீரும் பொருட்டு இலத்தி சடையன் 10 கழஞ்சு பொன் அபராதமாக இந்த சபைக்கு தர வேண்டும்.
இந்த சபை இன்னொரு பங்காக இன்னொரு 10 கழஞ்சு பொன் போட்டு இறந்தவரின் மனக்கேதம் தீர்க்கும் பொருட்டு நிசும்ப சூதனி சன்னதியில் நெய் விளக்கு ஏற்றும்படி சாவா மூவா பேராடுகள் 96 வாங்கி ஒரு இடையரை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். 20 கழஞ்சுகள் பெற்றுக்கொண்டு நந்தா விளக்கு எரிக்க சத்தியம் செய்யலாம். விருப்பமுள்ள ஆட்டிடையர்கள் முன் வரலாம். இதுவே தீர்ப்பு என்று சொல்லி கைத்தட்ட சபை எழுந்து நின்று சோழம் சோழம் என்று கைத்தட்டியது. இலத்தி சடையன் தலை நிமிர்ந்து சிரித்தான். மறுபடியும் பிரம்மராயரை நெடுஞ்சான் கிடையாக வணங்கினான். திரும்ப சபை விட்டு முன்னேறும் போது 2 மறவர்கள் சட்டென்று அவர்களை மடக்கி கொண்டார்கள். எலே, இப்போ தப்பிச்சிட்ட, மறுபடியும் மாட்டாதையா போவ? அப்போ கண்டந்துண்டமா வெட்டி எறிவோம் என்று கையை உயர்த்தி அவனை பயமுறுத்தினார்கள். இலத்தி சடையன் திடுக்கிட்டான். தொலைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்த குணவன் கோபத்தில் பல் கடித்தான். பிரம்மராயர் சட்டென்று எழுந்தார். தன்னுடைய ஆசனம் விட்டு படி இறங்கி வந்தார். யாரது? யாரடா அது? எந்த நாய் இங்கே குறுக்கே புகுந்து ஊளையிடுகிறது என்று வேகமாக நடந்து வந்தார். மரித்த 2 பேரின் தலைமுடியையும் பிடித்து கீழே தள்ளினார். ஒருவனை எட்டி உதைத்தார். இன்னொருவன் கன்னத்தில் பளார் என்று அறைந்தார். அங்கிருந்த தன் மேய்க்காவல் வீரனை பார்த்து சவுக்கு கொடு என்று சைகையில் கேட்டார். அவன் வேகமாக ஓடி சவுக்கு எடுத்து கொடுத்தான். உதறி சடேர் என்று தரையில் அடித்தார். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? சபை தீர்ப்பு சொன்ன பிறகு நீ ஒரு குரல் கொடுக்கிறாயா? என்ன தைரியம் உனக்கு? சவுக்கை சொடுக்கி அவன் முகத்திலே அடித்தார். அவன் முகம் பொத்திக் கொண்டு அழுதான். அவன் காலை மிதித்து கொண்டு மீண்டும் சவுக்கடிகள் கொடுத்தார். வெளியே போங்கள் என்று மறவர் கூட்டத்தை பார்த்து உரக்க கத்தினார். மூவேந்த வேளாளர் எழுந்து கீழே இருந்த 2 மறவர்களையும் சுட்டிக்காட்டி, இவர்களை கைது செய்து சிறையில் அடையுங்கள். ஒரு சபை முடியும் முன்பு அத்துமீறி பேசுவதும் கை உயர்த்தி பயம் காட்டுவதும் மன்னிக்க முடியாத குற்றம். இது கிட்டத்தட்ட ராஜ துரோகம். தீர்ப்புக்கு மேல் தீர்ப்பு சொல்பவன் அயோக்கியன். சோழ தேசத்து சட்ட திட்டங்களுக்கு வாக்குப்படாத திருடன் என்று மிரட்ட மறவர் கூட்டம் மௌனமாகியது. எல்லோரது முகங்களும் இருண்டு கிடந்தன. சவுக்கால் அடித்து சுருண்டு கிடந்தவர்களை நிமிர்ந்து உட்கார வைத்தார்கள். யாரோ ஒருவன் ஒரு துணியை ஈரத்தில் பிழிந்து வர அந்த துணியால் முகம் துடைத்து நிற்க வைத்தார்கள். பிரம்மராயரும் மற்ற அதிகாரிகளும் போன பிறகு கைது செய்ய வரும் போர் வீரர்கள் அடிபட்டவனுக்கு அருகே போனார்கள். தேவைதானா? ஒரு சபை எப்படி நகருகிறது, எதை நோக்கி நகருகிறது என்பது புரியாத முட்டாளா நீ? இதை ஒரு கால் நாழிகைக்கு பிறகு செய்திருந்தால் எவ்வளவு மரியாதையாக இருந்திருக்கும். நீயும் கெட்டு எங்களுக்கும் அவப்பெயர் கொடுத்தாயே. உன்னுடைய உணர்வுகள் சரிதான். உன் உணர்வுகள்தான் எங்களுடைய உணர்வுகளும். ஆனால் அதை வெளிப்படுத்திய விதம் தவறு. மன்னிப்பு கேட்டுக்கொள், அதுதான் சகலருக்கும் நல்லது என்றான். நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். சவுக்கால் அடித்து கொன்றாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இறந்த யானை பாகன் எனக்கு உறவினன் அல்ல. ஆனாலும் அவன் மறவன். மேலே சாளுக்கிய போரில் யானையை விட்டு இறங்காமல் போர் புரிந்தவன். விஷ அம்பு பட்டு அவன் யானை இறந்து போயிற்று. ஒற்றை ஆளாய் பெரிய குழி வெட்டி யானையை அதில் தள்ளி புதைத்தான். அந்த யானைக்கு மிக பெரிய தந்தம். அந்த தந்தத்தை அறுக்க மறுத்துவிட்டான். காரணம் கேட்டதற்கு, இந்த யானை என் குழந்தை. குழந்தையை புதைக்கும் முன்பு பற்களை யாராவது பிடுங்கிக் கொள்வார்களா என்று கூறி அழுதான். நான் மனிதநேயம் உள்ளவன் இல்லையா? நல்ல மறவன் இல்லையா? நகர்ந்து போ என்று சொல்வதற்கு சவுக்கு கட்டையை எடுத்து வீச வேண்டுமா? தான் சிற்பி என்கின்ற கர்வம், தனக்கு அரசரும் மற்றவரும் துணை இருக்கிறார்கள் என்ற அகம்பாவம். மறவனை இளக்காரமாக நினைக்கின்ற போதுதான் ஒரு தேசத்துக்கு கேடு வருகிறது. சரி சரி, நடக்க முடியுமா? அடிபட்டவனை ஆதுரமாக காவல் வீரர்கள் தாங்கி கொண்டார்கள். மெல்ல நடத்தி சிறு தேருக்கு அழைத்து போனார்கள். சிறு தேரில் ஏற்றி கம்பீரமாய் சிறைச்சாலைக்கு அழைத்து போனார்கள். போகும் வழியெல்லாம் மறவர்கள் அவர்களை பார்த்து கை உயர்த்துவது ஒற்றர்களால் கண்காணிக்கப்பட்டது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.